கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தையானது எரேமியா எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தினந்தோறும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார், உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பதிலை கொடுத்து உங்களுக்கு அறியாத காரியங்களையும் எட்டாத காரியங்களையும் செய்கிறவர் தேவன் இருக்கிறார். அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும், அவர் நோக்கி செபிக்கணும். அவர் அதுதான் விரும்புகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. இப்போ அவர் நோக்கி கூப்பிடுகிற பொழுது நம்மளுக்கு அறியாத காரியங்கள், நம்மளுடைய சிந்தைக்கு எட்டாத காரியம், அப்போது நம்மளால் நிர்ணயிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல் மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கேட்கிற பொழுது தான் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வாயை திறந்து தேவனிடத்தில் கேட்கிற பொழுது நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ்.